ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் 3 பேரும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, எங்களுடைய பயணம் தொடரும், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும், அதுக்கான பயணம் தொடரும், ஒன்றிணையணும், அதுக்கான பயணம் தொடரணும் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? பாஜக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியோட கூட்டணி வைப்பாரா, இல்லை எடப்பாடி அவருடைய முடிவில் தெளிவாக இருக்கிறாரு, யாரும் சேர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக எடப்பாடியோட கூட்டணி வைக்குமா, இவரோட கூட்டணி சேருமா, என்ன நடக்கும்? அதை எப்படி பாக்குறீங்க? ராஜவேல் ரொம்ப அரசியல்ல அனுபவம் வாய்ந்தவர். நீங்க நக்கீரல் உட்காந்து பேட்டி எடுத்துட்டீங்க. எல்லாமே பிஜேபி தாங்க பின்னாடி இருந்து செய்யுது. காலையில செங்கோட்டை நீங்க போங்க, ஓபிஎஸ் மீட் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி 13 போய் மாலை போடுங்க. இன்னொரு ஆள் பேரை பிஜேபி சொன்னதான் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் அதுல இருந்து வெளியில வந்துட்டார். அவர் கட்சி பேரை சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே பிஜேபியினுடைய தாக்கம் தாங்க இது. பிஜேபி விட்டுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே சேருவது கட்சிக்கு நல்லது, சேரட்டும். அதே நேரத்தில் ஆபரேஷன் இன்னுமே சக்சஸ் ஆகுது, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி தான்றதை நம்ம நீங்க மனதில் கொள்ள வேண்டும். 2 தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் சொன்னார், அதாவது எல்லாருமே பிரிஞ்சிருந்தா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் நடக்குமா, இல்ல இவங்க ஒன்றிணைவார்களா? அவருடைய கணிப்பு எல்லாம் பிரிஞ்சிருந்தா வேற வழி இல்லைங்கன்னு இல்லையா? எல்லாம் பிரிஞ்சிருந்தா திரும்பி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு. எல்லாரும் பிரிஞ்சிருந்தா தானே நிலைமை, திமுகவுக்கு தானே அட்வான்டேஜா போகும். எல்லாரும் ஒன்னா சேரிட்டுங்கிற நிலைப்பாட்டில் சொல்லியிருக்கலாம். அதை நீங்க அவருக்கு திமுகவோட தொடர்பு, திமுக அவருக்கு சீட்டு கொடுக்கவும் வந்துருவார். அதையெல்லாம் அவரும் பண்ண முடியாது, திமுகவும் பண்ணாது. திமுக பண்ணாலும் அவரால் பண்ண முடியாது. அம்மாவால் முதலமைச்சராகப்பட்டவர், இந்த இயக்கத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் ஸ்லோவா இருக்கட்டும், அவர் நாளைக்கு எந்த முடிவு எடுக்கட்டும், முடிவெடுக்காம போகட்டும். ஆக திமுக பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் நம்புகிறேன். இன்னும் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போலதான் திரு கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்களும். ஆகவே அவர்கள் இருவரும், இன்னொருத்தர் வேற கட்சி நடத்துறாரு, அதை விடுங்க, நமக்கு வேணாம் அந்த வேலை. ஆகவே இதுதான் உண்மையான விஷயம்.